பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எந்த ஒரு ஆணுடைய உயிருக்காக வேண்டி போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆணுடைய ஈரக்கொலையை எடுத்து சப்பி துப்புற அளவுக்கு கட்சுள்ள தைரியம் உள்ள ஒரு பெண்மணி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வந்து ஒரு ஃபத்வா கேட்கிறார். ஒரு ஆச்சரியமான ஃபத்வா. என்ன ஃபத்வாண்டா, தந்த மகனையும் அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். இது முஸ்லிம் ஷரீஃபில் பதிவான ஹதீஸ். கேட்கிறா, யா ரசூலல்லாஹ், இந்த கணவன் ஒரு கஞ்சன், அபூ சுஃபியான் ஒரு கஞ்சன். மனிதனிடத்தில் கஞ்சத்தனம் இருக்கத்தான் செய்யும். அது குறிப்பாக கணவன் மனைவிக்கு செலவழிப்பது, பிள்ளைகளுக்கு செலவழிக்கிற விஷயத்தில் பெரும்பாலும் ஆண்கள் கஞ்சத்தனம் காட்டுவார்கள், வெளியில செலவழிப்பார்கள். எத்தனையோ பேர் இருப்பாங்க, பள்ளிக்கு மேல பள்ளி கட்டிருப்பாங்க, மதரசாக்களுக்கு கொடுத்திருப்பாங்க, அனாதை இல்லங்களுக்கு கொடுத்திருப்பாங்க, அதுல எந்த குறையும் இல்லை. ஆனா அவர் வீட்டுக்குள்ள ஒரு கஞ்சன். பிள்ளைகளுக்கு செலவழிப்பது, மனைவிக்கு செலவழிப்பது என்றால் அது எண்ணி பார்த்துத்தான் செலவழிப்பார்கள். ஏதோ எங்களுடைய ஒரு மனப்பதிவு இருக்கிறது, மதரசா கட்டுவது மட்டும்தான் நன்மையான கர்மம். அமைப்புகளுக்கு, பவுண்டேஷன்களுக்கு, ஸ்கூல்களுக்கு, அனாதை இல்லங்களுக்கு என்று கொடுக்கிறது தான் தர்மம். வீட்டுக்கு செலவழிப்பது அனாவசிய சல்லி, வீட்டுக்கு செலவழிப்பது அது ஒரு பாவமான கர்மம், அதுக்கு எந்த நன்மையும் கிடைக்க மாட்டாது என்று சொல்லக்கூடிய ஒரு மனப்பதிவு எப்படியோ எங்களுடைய உள்ளங்களில் பதிவாக இருக்கிறது. மிக அன்பாக சொல்லுகின்றேன், முதலாவது செலவழிக்க வேண்டிய இடம் குடும்பம். பிள்ளைகளுக்கு, மனைவிக்கு, அயலவர்களுக்கு, உற்றார் உறவினர்களுக்கு, அவர்களுக்கு செலவழித்து அவர்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டதற்கு பிறகுதான் அது வெளியே போக வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறார். எனவே மிக அன்பாக சொல்லுகின்றேன், நாங்கள் ஒவ்வொருத்தரும் தன்னைத்தான் சுயமாக ஒரு சுய பரிசீலனை செய்து பார்க்க வேண்டும். சுயமாக செல்ஃப் அக்கௌண்டபிள். நாங்கள் எங்களை சுயமாக அக்கௌண்ட் பண்ணணும், கணக்கு பார்க்கணும். எனக்கிட்ட கஞ்சத்தனம் இருக்குதா? எனக்கிட்ட கஞ்சத்தனம் இருக்குதா? ஒரு பள்ளிவாசல் கட்டுறதுக்கு 10 பேர் வந்து என்கிட்ட கேட்டா நான் கொடுக்கும் பொழுது என் மனம், என் அட்டிடியூட், என் மனப்பாங்கு எப்படி இருக்குது? மனைவி வந்து சொல்றா, சாப்பாட்டு சாமான் வாங்கணும், வீட்டுக்கு ஒரு தளபாடம் வாங்கணும், வீட்டுக்கு இப்படி ஒன்று செய்ய வேண்டி இருக்குது, பெருநாள் வருகிறது இப்படி ஒன்று செய்யணும் என்று சொன்னா, அந்த நேரத்தில் ஏண்ட அட்டிடியூட், ஏண்ட மனப்பாங்கு எப்படி இருக்கு? உங்களோட மனப்பாங்கு எப்படி இருக்கு எனக்கு சொல்லலாது, ஏண்ட மனப்பாங்கு எப்படி இருக்குன்றதா எனக்கு சொல்லலும். அதே மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரும் ஏண்ட மனப்பாங்கு எப்படி இருக்குது? என்கிட்ட வந்தாங்க ஒரு அமைப்பால, ஒரு பவுண்டேஷனால வந்து சொல்றாங்க, இப்படித்தான் நாங்க வீடு கட்டுறோம், பாடசாலை கட்டுறோம், சாப்பாடு சாமான் கொடுக்கிறோம், எங்களுக்கு இவ்வளவு தாங்கோண்டா, மாஷா அல்லாஹ் நல்ல விஷயம், நானும் ஒரு பங்குதாரராக மாறுறேன் என்று சொல்லி நீங்க ஒரு செக் புக் எடுத்து ஒரு 1 மில்லியன் 2 மில்லியன் எழுதி கொடுக்கணும். அப்படி கொடுக்குறீங்க, மாஷா அல்லாஹ். இதே மாதிரி மனைவி வந்து சொல்றா, பெருநாள் வருகிறது, குடும்பம் எல்லாம் வீட்டுக்கு வருவாங்க, இப்படித்தான் செலவழிக்கணும், இப்படித்தான் இருக்குது, இதுதான் இருக்குது, இதுக்கு என்ன செய்யணும்டா? இந்த 2 பேரும் கேட்டு வந்தது பணம். பள்ளியால கேட்டு வந்தது, பவுண்டேஷனால கேட்டு வந்தது, மதரசாவால கேட்டு வந்ததும் பணம், மனைவி கேட்கிறதும் பணம். இந்த 2ஐயும் செலவழிக்கக்கூடிய நேரத்தில் எங்களோட மனப்பாங்கு எப்படி இருக்குது? எங்களோட எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்குது? எங்களோட உள்ளம் என்ன சொல்லுது? மிக அன்பாக சொல்லுகின்றேன், இது நீங்க ஒவ்வொருத்தரும் மத்தாக்களுடைய தலையில போய்த்து தொப்பிய போடவானம். நீங்க நானும் நீங்களும். பெண்களுக்கு சொல்றேன், இத கணவனுக்கு குத்தி காட்டவும் வானம். நேற்று ராவ் ஹதரத் பயான்ல சொன்னார் தானே, அவருடைய பயான் இப்படி இருக்குதான்னு குத்தி காட்டவும் வானம். குத்தி காட்டுவதனூடாக எதுவுமே நடக்க போறது இல்லை. எங்களுக்கு நடக்கணும் விஷயம்தான் நடக்கணும். தொப்பியை இன்னமத்தருக்கு போடவும் வானம், மனைவிமார்கள் சகோதரிகள் இதை குத்தி காட்டவும் வானம். இது இந்த நிகழ்ச்சிக்கு செய்யக்கூடிய மாறுபாடு. இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம்
விடயம் நடைமுறைக்கு வர வேண்டும், மக்களுடைய மனப்பாங்கு மாற வேண்டும், மக்களுடைய சிந்திக்கிற பேட்டர்ன், அதாவது சிந்திக்கிற வே ஆஃப் திங்கிங் மாற வேண்டும். இதுதான் நோக்கம் அல்லாம யாருடைய தவறையும் சுட்டிக்காட்டுவது நோக்கம் அல்ல. இந்த விடயத்தை கருத்தில் கொள்ளும் இது ஒரு பக்கமாக வைங்கிப்ப. ஹிந்தா என்ற பெண்மணி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்விடத்தில் சொல்றா, யா ரசூலல்லாஹ், என்ற மாப்பிள்ள ஒரு கஞ்சன், என்ன மாப்பிள்ள ஒரு கஞ்சன். யாரோ ஒருவர்கிட்ட போய் தன்னுடைய மாப்பிள்ளையை பற்றி சொல்லத்தானே வேணும். இன்னைக்கு நாட்டில் இருக்கிற பிரச்சனை தான், பெண்களுடைய பிரச்சனைகளை பற்றி சொல்லுவதற்கு அவர்களுக்கு இடம் இல்லை, அதை கேட்கறதுக்கு ஆட்களும் இல்லை, அதை கேட்கறதுக்கு ஆட்களும் இல்லை. இன்னைக்கு பெண்கள் காதி கோட்டு வேணும், பெண்களுக்கு என்று சொல்லி காதி வேணும் என்று சொல்லி அவர்கள் குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி நாங்கள் கேள்விப்படுகின்றோம். ஆனால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் என்ன? இது மிக உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். என்ற ஒரு சத்தம் சும்மா வரல, ஒரு சத்தம் சமூகத்தில் சும்மா எழும்புறதில்லை. அந்த சமூகத்தில் சத்தம் எழும்புவதாக இருந்தால் அதற்கு பின்னால் ஒரு ஹிஸ்டரி ஒன்று இருக்கும். வெறுமனே இது மேற்கத்திய நாட்டவருடைய ஒரு அஜெண்டா, அதுக்கு ஃபண்ட் பண்றாங்க, இதுக்கு இவங்க காசு கொடுக்கறாங்க என்றெல்லாம் சித்தரிக்க வேண்டாம். அப்படியோடு இருக்கலாம், அது இல்லை என்று நான் சொல்ல வர இல்லை, அது எனக்கு பேசுறதுக்கு ரைட்ஸும் இல்லை, ஏன்னா நான் கண்ணால காணவும் இல்லை, நான் அதை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா யதார்த்தத்தில் பிரச்சனையினூடாக பாதிக்கப்பட்ட பல பெண்கள் உடைய வரலாறுகளை அந்த குடும்பத்தினூடாக கண்டறிஞ்சு கொண்டிருக்கின்றேன். அதற்கு பொருத்தமான தகுதியான அத்தாரிட்டி உள்ளவர்கள், அதிகாரத்தில் உள்ளவர்கள் செய்யக்கூடிய அதிகார துஷ்பிரயோகம் மிக அன்பாக சொல்லுகின்றேன். இந்த நாட்டில் இருக்கிற காதிமார்களுக்கு சொல்லுகின்றேன், அதிகார துஷ்பிரயோகம். உங்களுக்கும் குடும்பங்கள் இருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். யாரும் கோபப்பட வேண்டிய தேவையில்லை. நீங்க அப்படி செய்ய இல்லைண்டா நீங்களாகவே உங்களோட கொலை உயர்த்திக் கொள்ளலாம். நான் அப்படி செஞ்சில்லைன்னு சொல்லி, நான் அப்படி பணம் வாங்கி இல்லை, நான் விருப்பு வெறுப்புக்கு அப்பால் போய் எதுவுமே செய்தில்லை, நான் நீதமாகத்தான் நடந்திருக்கிறேன் என்று சொல்லி உங்களுக்கு உங்களுடைய கொலை தூக்கி உயர்த்திக் கொள்ள இயலுமுண்டா அல்ஹம்துலில்லாஹ். இல்ல உங்களோட மனம் குத்துதா, இப்ப நீங்க என்னிடத்தில் வருத்தப்பட்டவே இல்லை, ரப்பிடத்தில் வருத்தப்படும். உங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கிறது. தொழாதவனுக்கு மன்னிப்பு அல்லாஹ்விடத்தில், ஜகாத்து கொடுக்காதவனுக்கு மன்னிப்பு அல்லாஹ்விடத்தில், மக்களுடைய வாழ்க்கையில கை வைத்து அநியாயம் செய்தவனுக்கு மன்னிப்பு யாரிடத்தில்? மக்களுடன் விளையாட வேண்டாம். ரமதானுடைய காலத்தில் பதுவாவாக செய்யவில்லை, எச்சரிக்கையாக சொல்லுகின்றேன். பாடசாலையில் உள்ள ஆசான்களுக்கு சொல்லுகின்றேன், மதரசாவில் உள்ள உஸ்தாதுமாருக்கு சொல்லுகின்றேன், மிம்பர்களில் ஏறக்கூடிய உலமாக்களுக்கு சொல்லுகின்றேன், காதிமாருக்கு சொல்லுகின்றேன். நீங்கெல்லாம் நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள், மனிதன், மக்களுடைய வாழ்க்கையுடன் விளையாடக்கூடியவர்கள், மக்களுடைய வாழ்க்கையுடன். ஒரு உஸ்தாத் இல்முன் யுன்தஃபஉ பிஹி, என்னுடைய ஒரு மாணவனை சரியாக நல்லவனாக சமூகத்துக்கு தேவையான ஒருவனாக உருவாக்கிவிட்டு மௌத்தானால் என்னுடைய கபர் பிரகாசமாகும் என்றால் அதனுடைய மறுபக்கத்தையும் யோசிச்சுக்கோங்க. பாசிட்டிவ் மட்டும் எடுக்கவான நெகட்டிவையும் பாருங்க. என்னுடைய ஒரு மாணவனை நான் உருவாக்கிவிட்டு மௌத்தாகிவிட்டால், இப்ப நான் உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன், அல்லாஹ் எனக்கும் இஹ்லாஸை நசீபாக்குவானாக. என்னுடைய பேச்சு என்பது வெறுமனே என்னுடைய பேச்சல்ல, இது இதற்கு பின்னால் என்னுடைய அன்பு தாய் தந்தை 2 பேரும் இருக்கிறார்கள். அவர்கள் எனக்கு செலவழித்தது, எனக்காக வேண்டி கஷ்டப்பட்டது, எனக்காக வேண்டி அடைந்த துயரங்கள், அவருடைய கனவுகள் எம்மாத்திரமோ அதனுடைய ஒரு வெளிப்பாடு. என்னுடைய உஸ்தாதுமார்கள் எனக்கு எப்படி ஓதி தந்திருப்பார்கள்,
நான் அன்பாக சொல்லுகின்றேன். நாங்க பேசுவது போன்று அவர்கள் பேசாமல் இருந்திருக்கலாம். ஆனால் எங்களை போன்ற பேசக்கூடிய, சமூகத்துக்கு கருத்து சொல்லக்கூடிய இவர்களை உருவாக்கினார்கள். நாங்க செய்யக்கூடிய நன்மைகள் அனைத்தும் எங்களுடைய இஹ்லாஸுக்கு ஏற்ப எங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அவர்களுக்கு அது பரிபூர்ணமாக கிடைக்கும். எங்களை உருவாக்கினதின் காரணமாக நன்மை கிடைக்கும் போல எங்களை நாசமாக்கி இருந்தால், என்ன கிடைத்திருக்கும்? நன்மைகளை மட்டும் எதிர்பார்க்கவான பாவத்தையும் பாருங்க. ஒவ்வொருத்தரும் யோசிங்கோ. பாடசாலைகள் ஆசானாக, அதிபர்களாக, ஆசிரியர்களாக, மதரசாக்களுடைய அதிபர்களாக, ஆசான்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும், பள்ளிவாசல் ஹதீபுகளாக, இமாம்களாக இருக்கக்கூடியவர்கள், இன்றைக்கு ஜும்மாவுக்கு என்னுடைய ஹுத்பாவுடைய பேருரையை கேட்பதற்காக 1000 பேர் வாராங்க. இந்த 1000 பேரையும் நான் எப்படி அனுப்ப போறேன்? எப்படி ஒரு சிந்தனை மாற்றத்தோடு அனுப்ப போறேன்? அவர்களுடைய ஹுத்பாவுக்கு பிறகு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை அவர்கள் தனக்குள்ளே உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப பெண்கள், சுப்ஹானல்லாஹ், சமூகத்தில் உள்ள பிரச்சனைகள் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான். மற்றவண்ட பிரச்சனைகளை கேட்பதற்குரிய மக்கள் இன்றைக்கு இல்லை. பெண்களுடைய பிரச்சனையை கேட்பதற்கு இடமே இல்லை. யார்கிட்ட சொல்றதுக்கு? குடும்பங்களுடைய நிலைமை என்னன்னு சொன்னா, தங்கச்சி தாத்தா கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டோம், அதுக்கு பிறகு குடும்பம் நினைச்சல எங்கட பொறுப்பு முடிஞ்சு. அல்லாஹ் மன்னிப்பானா. பல 100 1000 மிக இல்லை, பல ஆயிரக்கணக்கான பெண்கள் இப்படியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சொந்த நானா, சொந்த தாத்தா, சொந்த தங்கச்சி சொல்ற செய்தி என்னன்னு சொன்னால், என்னோட பொறுப்பு முடிஞ்சு, இதுக்கு பிறகு நீங்களும் மச்சனும் பார்த்துக்கோங்க. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். மற்றவண்ட பிரச்சனைக்கு உதவி செய்வது ஒரு பக்கமாக இருக்கட்டும், அந்த பிரச்சனையை காது கொடுத்து கேட்பதற்கு கூட ஒரு சந்தர்ப்பம் இல்லாத ஒரு சமூகமாக நாங்கள் மாறிவிட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை படித்து பாருங்கள். பெண்களுடைய பிரச்சனைகளை கேட்பதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரம் ஒதுக்கினார்கள். இன்னைக்கு நாட்டில் வர வேண்டிய ஒன்றுதான் இது. பள்ளிவாசல்கள் கூட இதை பற்றி யோசிக்க வேண்டும். எங்கள் ஊர்ல ஏன் விவாகரத்து ஏன் கூடிக்கொண்டு போகுது? பெண்கள் சுயமாக முடிவு செய்கிறார்கள் என்று சொல்லி நாங்களாக சொல்லிக் கொண்டோம். அவங்களுடைய பிரச்சனையை யாரு கேட்டாங்க? அதற்கு யாரு தீர்வு சொன்னாங்க? பொறுப்பில் அதிகாரத்தில் உள்ளவர்கள் பணம் வாங்கிக் கொண்டு செய்யக்கூடிய அட்டகாசங்கள் ஏராளம். நான் அன்பாக சொல்லுகிறேன், யாரும் கோபித்துக் கொள்ள வேண்டாம். யாருக்கு பொருத்தமோ அவர்கள் இதனை தூக்கி தள்ள போட்டுக்கோங்க. நீங்க தின்னுவது ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை நாசப்படுத்திவிட்டு லஞ்சமாக, பிரைபாக நீங்கள் பெற்றுக்கொண்ட பணங்கள் பணம் அல்ல. இன்னமாய குலூன ஃபீ புத்தூனிஹிம் நாரா. குர்ஆன் சொல்லுது, நீ தின்றது நரக நெருப்பு. உண்ட வயிற்றுக்குள்ள நெருப்பு பத்துது. அந்த நெருப்பு உண்ட வீட்டுக்குள்ள நெருப்பெடுக்கும். உண்ட 7 பரம்பரை அது நாசமாக்கும் என்பதை குர்ஆன் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறது. எனவே மனிதனோட விளையாடவானம், மனிதனுடைய வாழ்க்கையோட விளையாடவானம், மனிதனுடைய மானத்தோட விளையாடவானம், மனிதனுடைய பணத்தோட விளையாடவானம். குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுது, ஃபவைலுல் லில் முத்தஃபிஃபீன். அளவை நிறுவையில் குறை செய்யக்கூடிய மக்களுக்கு நாசம் உண்டாகட்டும். மக்களுடைய பணம் லட்சக்கணக்கில் திருட இல்ல, கோடிக்கணக்கில் திருட இல்ல, திருடினது அளவை நிறுவையில். 2 கிலோ சீனி இருக்கிற இடத்துல 900, 1000, 1 கிலோ 900 கிராம் கொடுத்துட்டோம். 100 கிராம் 22 கரட் தங்கம் என்று வித்தத்தில் 21 கரட்டை வித்தோம். சின்ன அளவு, பெரிய அளவுல ஏக்கர் கணக்கில் பர்ச்சேஸ் கணக்கில் காணி திருட இல்ல. அல்லாஹ் சொல்றான்,
மக்களுடைய பணத்தில் அளவை நிறுவையில் குறை செய்யக்கூடிய மக்களுக்கு நாசம் உண்டாகட்டும். பணம் வயலுள்ளி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா, மக்களுடைய மானத்தில் கை வைத்தவனுக்கு நாசம் உண்டாகட்டும். மனிதனுடைய நேரம், மனிதனுடைய காலம் மிக பொறுமதியானது, அதுல யாரும் கை வைக்க வேண்டாம். அப்ப ஹதீஸ்கள்ல வந்திருக்குது, குர்ஆன் சொல்லுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருக்கிறாங்க. அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரிவாயத் செய்றாங்க, நான் வீட்டில் இருக்கிறேன், என் வீட்டுக்கு ஒரு பெண்மணி வந்தா, ஹவுலா பின்தி ஸஅலபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ஹவுலா பின்தி ஸஅலபா ரலியல்லாஹு தஆலா என் வீட்டுக்கு வந்தா. வந்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ரகசியம் பேசினாள். சுப்ஹானல்லாஹ், ஒரு பெண்மணி ரகசியம் பேசுறா. இது பள்ளி உள்ளுக்கல்ல, வீட்டுள்ளுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காது கொடுத்து கேட்கிறாங்க. அவ என்ன சொன்னா? அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, அவ சொல்லி முடிச்சு காதிலிருந்து வாய எடுக்க இல்லை, ரகசியம் தான் பேசினான். ரகசியம். அவட பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, கணவன் பிரச்சனை. இத சொல்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காது கொடுத்து கேட்கிறாங்க. அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, அல்லாஹ் மீது ஆணையாக அவங்க என்ன பேசிக்கொண்டாங்கன்றது எனக்கு தெரியா. காத வாயிலிருந்து காது எடுக்கிறதுக்கு இடையில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ற வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. அவங்க வந்து சொன்ன என்ன தெரியுமா சொன்னாங்க? قد سمع الله قول التي تجادلك في زوجها وتشتكي الى الله والله يسمع تحاوركما. سبحان الله. அகிலத்தாருக்கு அருக்குடையாக கடைசியாக பிறக்க இருக்கின்ற மனிதனை பற்றியும் சிந்தித்த அந்த சர்தாரி ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதீனா முனவ்வராவில் வாழ்ந்த ஒரு பெண்மணியினுடைய ஒரு குடும்ப பிரச்சனையை பற்றி கேட்பதற்கும் நேரம் இருந்தது. நேரம் இருந்தது. அந்த பெண்மணி கேட்கிறா, சொல்றா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக் கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், நபியே நாயகமே நீங்க சொல்லுங்க, கது சமி அல்லாஹு, நிச்சயமாக அல்லாஹ் கேட்டு விட்டான். உங்களோட காதல் என்ன சொன்னாவோ அதை கேட்டுட்டான். அவன் தீர்ப்பும் சொல்லுகிறான். தாயே தாயே, உன்னுடைய முறைப்பாட்டை அல்லாஹ் நிச்சயமாக கேட்கிறான். தஹஜ்ஜத் உனக்கு கதவை தட்ட முடியும், தொழுகைகளுக்கு பிறகு கதவை தட்ட முடியும். உங்களுடைய பராமரிப்பில் இருக்கக்கூடிய அந்த ஆதரவற்ற குழந்தைகளை வைத்துக் கொண்டு அல்லாஹுடைய கதவை தட்ட முடியும். தட்டுங்கள் அல்லாஹுடைய கதவை, நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். அப்ப அந்த ஹிந்தா என்ற பெண்மணி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்விடத்தில் போய் தந்த கணவனை பற்றி ஒரு முறைப்பாடு செஞ்சார். என் மாப்பிள்ள ஒரு கஞ்சன், எனக்கும் என் புள்ளைக்கு நாளாந்த செலவுக்கு தேவையான பணத்தை தாரார் இல்ல, எப்ப பார்த்தாலும் பார்த்து சமாளிங்கோ. எங்கள்ட்ட ஒரு பழக்கம் உண்டிக்குது, எதுவும் கேட்டா பார்த்து சமாளிச்சுக்கோங்க, சமாளிச்சுக்கோங்க, என்ன சரி செஞ்சுக்கோங்க. அவருக்கு பிரச்சனை இல்லை. அவர் பகலைக்கு போனா அவர் சாப்பிடுற சாப்பாடு வேற, அவருடைய செலவு வேற, அவருடைய வாகனம் வேற, அவருடைய கையில் உள்ள போன் வேற. ஆனா வீட்டுல சாப்பாடு பார்த்து சமாளிச்சுக்கோங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப ஹிந்தா என்ற பெண்மணி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்விடத்தில் போய் முறைப்பாடு செய்ற, இந்த மாப்பிள்ளை ஒரு கஞ்சன், ஒரு செலவுக்கு பணம் தாரார் இல்லை, நான் என்ன செய்ய யா ரசூலுல்லாஹ்? சுப்ஹானல்லாஹ். என்ன கேட்கிறா தெரியுமா? என்ற கணவனுக்கு தெரியாம என்ற கணவன் சேப்புல கைய போட்டு எனக்கும் என்ற புள்ளைக்கும் தேவையான செலவுக்குரிய பணத்தை எடுத்துக் கொள்ளலாமான்னு தான் கேட்கிறான். எனக்கு அவருக்கு தெரியாம எடுக்கலும், எடுத்துக்கொள்ளவான்னு தான் கேட்கிறாங்க. யோசிங்க பார்ப்போம். இஸ்லாத்துக்கு முன்னால ஒரு அந்நியானுடைய நெஞ்ச பொளந்து வயிற்ற கிழிச்சு ஈரக்கொலைய வெளியெடுத்து சப்பி துப்புறத்துக்கு கட்சிக்குது. இஸ்லாத்துக்குள்ள வந்ததுக்கு பிறகு அவருக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? அனுமதி இல்லாம ஏண்ட கணவனுடைய சேப்புல இருக்கிற எனக்கு தர வேண்டிய ஹக்க கூட எடுக்கிறதுக்கு அவருக்கு என்ன இல்ல, கட்ஸ் இல்ல. அதுக்கு மார்க்கம் என்ன சொல்லுது? அதுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுது? என்ன அனுமதி சொல்லுது?
போய் கேட்கிறாங்க நபிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ், ஹுதி மாலகி வலி வலதிகி பில் மஅரூஃப். தாயே, உனக்கும் உண்ட புள்ளைக்கு நாளாந்த செலவுக்கு எவ்வளவு பணம் தேவையோ அந்த அளவு பணத்தை அவருடைய பெர்மிஷன் இல்லாம உனக்கு எடுத்துக்கொள்ள ஏலம் என்று தீர்ப்பு கொடுத்தாங்க. அதுதான் இன்றைக்கு தீர்ப்பு. மஅரூஃப் என்ற வார்த்தை இருக்குது, இதை விளங்கிக்கோங்க. சும்மா எடுக்கிறதல்ல, உண்மையிலேயே செலவுக்கு பணம் தர இல்ல, அவரு தாரார் இல்ல, எப்ப பார்த்தாலும் சமாளிச்சுக்கோங்கன்றாரு. அவர் சொல்றாரு, இல்ல உங்களோட மாப்பா உங்களுக்கு தந்த கடையில ரெண்ட் வரும் தானே, அதை வச்சு சமாளிச்சுக்கோங்கன்றாரு. சுப்ஹானல்லாஹ். அப்ப உங்களுக்கு அதிகாரம் இருக்குது, இவ்வளவு உங்களோட செலவுக்கு தேவையோ அந்த அளவு பணத்தை மட்டும் எடுத்துக்கொள்ள அனுமதி இருக்கு சொல்லி அனுமதி கொடுத்தாங்க. எனவே நான் இத ஒரு ஹதீஸை சொல்லிவிட்டேன். நீங்க உங்களுக்கு நம்பிக்கையான உலமாக்களை அணுகி உங்களோட பிரச்சனையை நீங்க சொல்லி அதற்குரிய தீர்ப்பை அந்தந்த உலமாக்கத்தில் கேட்டுக்கொள்றது மிகவும் புத்திசாலித்தனமாக இருக்கும் என்பதையும் இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, தௌபா என்று சொன்னா என்ன தெரியுமா? இந்த ஹிந்தாவுடைய வாழ்க்கையில இஸ்லாத்துக்கு முந்தி எப்படிப்பட்ட நிலைப்பாடு, இஸ்லாத்துக்கு பிறகு எப்படிப்பட்ட நிலைப்பாடு, இந்த தௌபா தான் இந்த ரமலானை கொண்டு வர வேண்டும். இதைத்தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரமலானை அடைந்தும் மன் அத்ரக ரமலான், ரமலானை அடைந்தும் பாவ மன்னிப்பு யாருக்கு நசீபாகவில்லையோ, யாரு தன்னை திருத்திக் கொள்ளவில்லையோ, யாருடைய வாழ்க்கையில மாற்றம் வரவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்று மதுவா செய்ய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொல்லி இருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இந்த தருணத்தில் இந்த நேரத்தில் மிக வினயமாக மிக அன்பாக வேண்டிக் கொள்கின்றேன். தௌபாவுடைய கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த தௌபாவையும் நாங்கள் செய்து நல்லவர்களாக மாற வேண்டும். நான் இந்த இடத்துக்கு எப்படி வந்தேன் என்று சொன்னா, இந்த அசாதாரண சூழ்நிலையில நாங்கள் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றோம். நிலைமைகள் மிகவும் மாசுபட்ட நிலையில் இருக்கிறது. நாட்டில் ஒரு வகையான கோவிட்-19 காலம். பல 100 பேர், பல ஆயிரக்கணக்கான சகோதரர்கள் உயிருக்காக வேண்டியும் ஆவியத்தான வாழ்வுக்காக வேண்டியும் போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் இந்த முறையில் பேசிக்கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்து கொண்டு, கியாமுல் லைல் தொழுது கொண்டு, வீடுகளுக்குள்ளேயே சொந்த அமல்களில் ஈடுபட்டுக் கொண்டு, குடும்பமாக குழந்தைகளாக அல்லாஹ்விடத்தில் மண்டாடக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமைத்து தந்திருக்கிறான். எனவே நாம் அனைவரும் இந்த நேரத்தை நாட்டு சட்டத்தையும் கவனத்தில் கொண்டு, நாடு என்ன சொல்லுது, சுகாதார அமைச்சினுடால் தரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கைட்லைன் இருக்குது, அதையும் கவனத்தில் கொண்டு நான் என்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்கு, என்னுடைய ஆரோக்கியமான வாழ்வுக்கு நான் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறேனோ, இதே போன்று இந்த நாட்டில் வாழக்கூடிய 2 கோடி மக்களுடைய ஆபியத்தான வாழ்வுக்கும் நான் பொறுப்பு. என்னை கொண்டு என்னினூடாக இந்த நோய் யாரையும் தொட்டுவிடக்கூடாது, யாரிடத்திலும் போய் சேர்ந்து விடக்கூடாது, அதற்கு நான் ஒரு காரணமாக இருக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு விடயத்தை மனதில் பதிய வைத்துக் கொண்டு, மனதில் மறைத்துக் கொண்டு நாங்கள் வாழுவது எங்களுடைய ஒரு மிக முக்கியமான தான்மீக கடமைப்பாடாக இருக்கிறது. எனவே இவைகளை கருத்தில் கொள்ளுவது காலத்தின் தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு ரமலானாக இந்த ரமலானை நாங்கள் கழித்து விட்டோம். வரக்கூடிய காலங்களையும் அப்படித்தான் நாங்கள் கழிக்கப் போகின்றோம். பெருநாளையும் அப்படித்தான் நாங்கள் கழிக்கப் போகின்றோம். இவைகளை கருத்தில் கொள்ளுங்கள். நான் ஒரு சில வார்த்தைகள் இந்த ரமலானில் நாங்கள் அடைய வேண்டிய சில மாற்றங்களை பற்றி நான் ஒரு நம்பர் அடிப்படையில் 2-3 விடயங்களை குறிப்பிடலாம்னு நினைக்கிறேன். எங்களுக்கு தெரியும், ரமலானுடைய சிறப்பு குர்ஆனினூடாகத்தான். ரமலானுக்கு சிறப்பு குர்ஆனினூடாகத்தான். அதனாலதான் குர்ஆன் இறக்கப்பட்டது ரமலானுடைய காலத்தில். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமலான்ல தான் ஒரு லைலத்துல் கத்ர் இருக்கிறது. அந்த லைலத்துல் கத்ருக்கும் கண்ணியம் குர்ஆனினூடாகத்தான். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். லைலத்துல் கத்ர்ல தான் குர்ஆனை இறக்கினோம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. இது லைலத்துல் முபாரக்கா, ஒரு பரக்கத்து பட்ட இரவில். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா, ஒரு பரக்கத்து செய்யப்பட்ட இரவில் தான் இந்த குர்ஆனை நாங்கள் இறக்கினோம் என்று சொல்லி
குர்ஆன் இறக்கப்பட்ட இரவு, குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட மாதம் என்று சொல்லி ஒவ்வொன்றையுமே குர்ஆன் சம்பந்தப்பட்ட அனைத்தையுமே அல்லாஹ் புகழ்ந்திருக்கிறான். குர்ஆன் உடையவர்கள் ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லம, குர்ஆனை படித்தவர்கள், குர்ஆனை கற்றுக்கொண்டவர்கள் உங்களிலே மிக சிறந்தவர் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நபியினுடைய ஹதீஸும் எங்களுக்கு பாடம், எங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் நாங்கள் யோசிக்க வேண்டும், எனக்கும் குர்ஆனுக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கும் குர்ஆனுக்கும் என்ன சம்பந்தம்? குர்ஆனை நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையில் இணைத்துக் கொண்டிருக்கின்றேன்? என்னுடைய நாளாந்த வாழ்க்கையில் குர்ஆனுக்கும் எனக்கும் இடையில உறவு என்ன? இந்த போன் இருக்குது கையில, இந்த போனுக்கும் எனக்கும் இடையில் என்ன உறவு இருக்குது? காலையில எழுந்ததுமே பக்கத்தில் தூங்கின மனைவியை தேடுவதற்கு முன்னால், பக்கத்தில் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கணவனை தட்டி பார்ப்பதற்கு முன்னால், பக்கத்தில் இருக்கக்கூடிய அன்பு குழந்தையை தட்டி பார்ப்பதற்கு முன்னால் நாங்கள் தட்டி பார்க்கிறதானே. அதற்கு பிறகு அதில் இருக்கக்கூடிய செய்திகளை படிக்கின்றோம், அதை பார்த்து சிரிக்கின்றோம், அதை பார்த்து இன்னாலில்லா சொல்லுகின்றோம். அதுலதான் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கை. அது இதோட அப்படியே நாங்க பின்னி பிணைக்கப்பட்டுட்டோம். ஒரு இடத்துக்கு போகணுமா, லொகேஷன் அனுப்புங்க. ஒரு வீட்டுக்கு போறதுக்கு இது வேணும், இது இல்லாம புகையில. இப்ப ஏதாவது ஒரு சாமான் பர்ச்சேஸ் பண்ணணுமா, அதுக்கும் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணலாம், இதோட பர்ச்சேஸ் பண்றோம். அப்ப இந்த ஒரு மொபைல் போனுக்கும் எனக்கும் இடையிலுள்ள உறவு என்ன? இது கடிகாரம், இது டேப் ரெக்கார்டர், இது ஒரு டிவி, இது ஒரு டெக், இதுல என்ன? இது ஒரு ரோட் காட்டி, இதுல லைப்ரரி, இது எல்லாத்துக்கும் இதை பாவிக்கிறோம். நான் கேட்கிறேன், குர்ஆனுக்கும் எனக்கும் இந்த போனுக்கும் எனக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவும் குர்ஆனுக்கும் எனக்கும் இடையில் உறவு என்ன? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, குர்ஆனுக்கும் எனக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு ஒரே ஒரு உறவு தான். எல்லாம் மன்னிப்பானாக. சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுது ஓதிக்கொள்கின்றோம். சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுது ஏதோ ஓதிக்கொள்கின்றோம், வேறொன்றும் இல்லை. மூட் நல்லா இருக்குது, கொஞ்சம் ஹாப்பி மூட், நல்லம் நேரமும் இருக்குது, தூக்கமும் வருதில்லை, அப்ப கொஞ்சம் குர்ஆன் ஓதுவோம். இவ்வளவுதான். குர்ஆனுக்கு எனக்கு இடையிலுள்ள உறவு அப்படிப்பட்ட உறவு தான். குர்ஆன் என்ன சொல்லுது? போன்ல இருக்கிற மெசேஜை படிக்கிறோம் தானே, குர்ஆன்ல ஆயிரக்கணக்கான மெசேஜ் இருக்குது. ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட முறையில் பேசிக் கொண்டிருக்குது. ஒரு வாப்பாவோடையும் பேசுது, ஒரு தாயோடையும் பேசுது, ஒரு மகனோடையும் பேசுது, ஒரு பக்கத்து வீட்டுக்காரனோடையும் பேசுது, அநியாயம் செய்தவனோடையும் பேசுது, அநியாயம் செய்யப்பட்டவனோடையும் பேசுது. யாரோட தான் குர்ஆன் பேச இல்லை? ஒரு கற்பிணி தாயோட பேசுது குர்ஆன். ஒரு கற்பிணி தாயோடைய குர்ஆன் பேசுது. இப்பதான் ஒரு புள்ளைய பெற்றெடுத்து பிரசவத்தை அனுபவிச்சுட்டு குழந்தைய பார்க்கிற என்று புள்ளன்னு சொல்லி அந்த பிரசவத்தையும் மறந்து, பிரசவ வேதனையையும் மறந்து அந்த புள்ளைய பார்க்கிற தாயோடையும் குர்ஆன் பேசுது. முதுமை பருவத்தை அடைந்து சிறு பிராயத்துக்கு மீண்டும் தள்ளப்பட்ட பெற்றோரை பற்றியும் குர்ஆன் பேசுது. குர்ஆன்ல நூற்றுக்கணக்கான மெசேஜ், நூற்றுக்கணக்கான செய்திகள், எதிரிகளை பற்றி செய்தி. சுப்ஹானல்லாஹ். குர்ஆனுடைய செய்திகளை பேசுவதாக இருந்தால் 7 கடலுடைய தண்ணி இங்காக மாறி அதை நாங்க பேனாக்களால் எழுதினாலும் அது மங்கிவிடும், முடிந்துவிடும். ஆனா குர்ஆனுடைய அற்புதங்கள் முடிய மாட்டாது என்று குர்ஆனில் சூரத்துல் லுக்மான்ல அல்லாஹ் பறைசாட்டி இருக்கிறார், அல்லாஹ் சவால் விட்டிருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு குர்ஆன் எங்கட கையில் இருக்குது, எங்கட கையில் இருக்குது. இந்தியாவுடைய முன்னைய நாள் 9வது பிரசிடென்ட், 9வது குடியரசுத் தலைவர் டாக்டர்
சங்கர் சர்மா என்று சொல்லக்கூடிய ஒருவர் இருந்தார். 1992 ஆண்டிலிருந்து 1997 ஆண்டு வரைக்குமான காலப்பகுதியில் அவர் இந்தியாவினுடைய பிரசிடண்டாக இருந்தவர். ஒரு ப்ரொஃபசர், பல யூனிவர்சிட்டிகளில் பல்கலைக்கழகங்களில் அவர் ப்ரொஃபசராக இருந்து ஒரு சமூகத்துக்கு அவருடைய பணியை செய்தவர். குர்ஆனை பற்றியுள்ள போதிய அறிவு அவரிடத்தில் இருந்தது. குர்ஆனை பலமுறை படித்திருக்கிறார், குர்ஆனை வாசித்து விளங்கி இருக்கிறார். அவரு முஸ்லிம் சமூகத்துக்கு ஒரு செய்தி சொல்லுகிறார். இன்னும் ஒரு விடயத்தையும் இந்த இடத்தில் சொல்ல வேண்டும். அதாவது எங்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது, யாராவது ஒருவர் இஸ்லாத்தை பற்றி பேசினா நாங்க முதலாவது சொல்ற நீ முஸ்லீம் ஆகுது. அவர் இஸ்லாத்துக்குள்ள வாரது வராமல் இருக்கிறது அது அவருக்கும் அல்லாவுக்கும் இடையில் உள்ள விடயம். அது எங்களுக்கு துஆ செய்யணும், அது எங்களுக்கு துஆ செய்யணும். இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு சகோதரி, தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு சகோதரி, ஒரு தமிழ் சகோதரி, இந்து சகோதரி, அவருடைய மொழி தமிழ், இனிய தமிழ். அவன் 30 நாட்கள் ரமலானுக்கும் 30 இஸ்லாத்துடன் சம்பந்தப்பட்ட 30 தகவல்கள், பத்ர் யுத்தத்தை பற்றி பேசியிருக்கிறாள், அமானிதத்தை பற்றி பேசியிருக்கிறார், அழகிய கடனை பற்றி பேசி, இப்படிப்பட்ட அழகான ஒரு நன் முஸ்லிமாக இருந்து கொண்டு அவ முஸ்லிம் அல்ல, அவ சொல்ற நான் ஒரு முஸ்லிம் அல்ல, ஆனா இஸ்லாம் மார்க்கத்தினுடைய நல்ல குணங்களை பற்றி, நல்ல பண்புகளை பற்றி, இஸ்லாம் சொல்லி தந்திருக்கக்கூடிய அகலாக்கை பற்றி அவட பெர்ஸ்பெக்டிவ் அவ பேசுறா. அதுக்கு கீழே எங்கட ஆட்கள் எழுதியிருக்கக்கூடிய கமெண்ட்ஸை பார்க்கக்குள்ள இந்த அளவுக்கு ஒரு நெரோ, ஒரு குறுகிய மனப்பான்மை கொண்ட ஒரு சமூகம் தானா இந்த சமூகம் என்பது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. மிக அன்பாக சொல்லுகிறேன், அவர்கள் நல்லதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் பிரார்த்தனை செய்வோமே, யா அல்லாஹ் நல்லதை புரிந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு இதனுடைய ஹிதாயத்தை நசீபாக்கிவிடு. ஏண்டா ஒன்று நல்லதா புரிவது வேறு, நேர்வழி கிடைப்பது என்பது வேறு. புரிந்தவர்கள் அனைவருக்கு நேர்வழி கிடைக்கணும் என்பது கட்டாயம் இல்லை. ஹிரக்கல் மன்னனுக்கு நல்லக தெரியும். ஸல்லல்லாஹுடைய கடிதத்தை வாசித்து பார்த்ததும் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நிச்சயமாக இந்த கடிதத்தை எழுதின நபி என்னுடைய கால் பாதங்கள் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தையும் அவர் ஆட்சி செய்வார் என்று கடிதத்தை வாசித்ததுமே சொன்னான். புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ் இது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் வெட்கப்பட வேண்டும். மாற்று மதத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த அளவுக்கு இஸ்லாம் தெரியுமானா அதில் எத்தனை வீதம் எனக்கு தெரியும்? எனக்கு தெரியும். எனக்கு தெரியாத செய்திகள் எல்லாம் இவர்கள் சொல்லுகிறார்களே. இஸ்லாத்தை இவர்கள் படித்திருக்கிறார்கள், நான் படிக்கவில்லை என்று பொறாமப்பட வேண்டிய சமூகம், அதிலையும் குறை காணக்கூடிய சமூகமாக நாங்கள் மாறிவிட்டோம். இந்தியாவுடைய 9வது தலைவர், குடியரசுத் தலைவர், அவர் சொல்லுகிறார், முஸ்லிம்களை பார்த்து குர்ஆனை படித்துவிட்டு, குர்ஆனை விளங்கி, குர்ஆனை அவர் வாசித்து விளங்கி படித்துவிட்டு சொல்லுகிறாரு, முசல்மானோ முஸ்லிம்களே, அமலுக்காக வேண்டி தரப்பட்ட ஒரு கிதாபை, ஒரு குர்ஆனை, அமல் கி கிதாப்கு, வாழ்க்கையில எடுத்து நடப்பதற்காக வேண்டி தரப்பட்ட குர்ஆனை நீங்க ஒரு துஆவுடைய கிதாபாக மாத்திட்டீங்களே. ஒரு துஆவுடைய கிதாபு காலையில மாலையில ஓத வேண்டும். நாங்க மன்சில் ஓதுறோம், கொஞ்சம் பேருக்கு அவுராது இருக்குது, குர்ஆனுடைய ஆயத்துக்களை வச்சு அவுராது. கொஞ்சம் பேருக்கு இருக்குது குர்ஆனுடைய 114 சூறாக்களுடைய முதல் ஆயத்தை வச்சு ஒரு தர்த்தீப் இருக்குது. கொஞ்சம் பேருக்கு இருக்குது குர்ஆனுடைய கடைசி ஆயத்தை வச்சு ஒரு தர்த்தீப் இருக்குது. குர்ஆனுடைய கொஞ்சம் பேர்கிட்ட சில செலக்டட் சூறாக்களை வச்சு ஒரு தர்த்தீப் இருக்குது. இந்த தர்த்தீபில் நாங்க இது ஓதித்தா சரி. இது டாக்டர் இந்தியாவுடைய 9வது பிரைம் மினிஸ்டர், 9வது பிரசிடண்டாக இருந்த டாக்டர் சங்கருடைய ஒரு கருத்து இது. அவர் சொல்றாரு, அமலுக்கென்று தரப்பட்ட கிதாபை துஆவுடைய கிதாபாக நீங்க மாத்திட்டீங்களே, ஆச்சரியமாக இருக்குது. மறுவ சொல்றாரு, சிந்தியுங்கள், அறிவை தூண்டிவிடக்கூடிய கிதாபு. எத்தனை இடத்துல இருக்குது, லஅல்லக்கும் தஅகிலூன் அஃபலா யததப்பரூன், நீங்க சிந்திக்க மாட்டீங்களா, நீங்க படிப்பினை பெற மாட்டீங்களா, இன்ன ஃபீ ஸாலிக லஇப்ரா, இந்த விடயத்தை நல்ல ஆய்வு செய்யுங்க, இதுல பெரிய படிப்பினை இருக்குது என்று சொல்லி ஒரு அற்புதத்தை சொல்லிவிட்டு, ஒரு அபூர்வத்தை சொல்லிவிட்டு,
ஒரு அத்தாட்சியை சொல்லிவிட்டு குர்ஆன் அப்படி சொல்லுகிறது. அப்படிப்பட்ட மனிதனுடைய புத்தியை தூண்டிவிடக்கூடிய, அப்படியே சிந்திக்க தூண்டக்கூடிய குர்ஆன நீங்க வெறுமனே பढ़ने की किताब बना दिया, ஓதுற கிதாபா மாத்திட்டீங்க. சிந்திக்கிற கிதாப் அல்ல குர்ஆன். உங்களுக்கு உங்களோட சிந்தனையை தூண்ட இல்ல, உங்களோட சிந்தனைக்கு அது ஒரு சப்போர்ட்டா இருக்க இல்ல. நீங்க அப்படி குர்ஆனை பார்க்க இல்ல. குர்ஆன் சொல்லுது அஃபலா தஅகிலூன், என்னப்பா நீங்க சிந்திக்க மாட்டீங்களா? அஃபலா நீங்க சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் ஒரு ஆயத்து இருக்குது, இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. பொதுவாக எங்க உலமாக்கள் எல்லாரும் இந்த ஆயத்தை ஓதுவாங்க, அல்லாஹ்வுடைய படைப்பினங்களில் அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சக்கூடிய உலமாக்கள் என்று சொல்லி. அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹி, அல்லாஹ்வுடைய அடியார்களில் அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சக்கூடியவர்கள் உலமாக்கள் என்று சொல்லி நாங்கள் எல்லாரும் ஓதுவோம். இந்த உலமாக்கள் என்ற யாரு? கல்விமான்கள், படித்தவர்கள், அறிவாளிகள் என்று சொல்லித்தான் அது கருத்தம். அறிவாளி என்ற யாரு? இது இந்த ஆயத்து எங்க வருகிறது? இந்த ஆயத்துக்கு முந்தி உள்ளத்தை பார்க்கணும். இந்த ஆயத்தை இந்த துண்டு இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹி அல் உலமா, அல்லாஹ்வுடைய அடியார்களில் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள், அதிகமாக அஞ்சக்கூடியவர்கள், அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடியவர்கள் உலமாக்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். உலமாக்கள் தான் யாரு? என்ன போல மதரசாக்கள்ல 10 வருஷம் 8 வருஷம் ஓதி ஆலிம் என்ற பட்டம் வாங்கினவர்களா, அல்லது அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை பற்றி படித்தவர்களா? நான் அன்பாக சொல்லுகிறேன், குர்ஆனை கொஞ்சம் பிரட்டி இந்த ஆயத்துக்கு முந்தி உள்ளவர்கள் யாரு? இந்த ஆயத்துக்கு முந்தி அல்லாஹ் என்ன சொல்றான்? வானவியலை பற்றி பேசுறான், கடலியலை பற்றி பேசுறான், மலைகளை பற்றி பேசுகிறான், விலங்குகளை பற்றி பேசுகிறான். இவைகளை எல்லாம் பற்றி பேசிவிட்டு மலையை பற்றி சொல்றான், மலை பெரும் பெரும் மலைகளை பற்றி அல்லாஹ் சொல்றான், மலைகளுடைய வகைகளை பற்றி பேசுகிறான், கடலை பற்றி பேசுகிறான். இப்படியாக பல வகையான அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை பற்றி பேசிவிட்டுத்தான் அல்லாஹ் சொல்றான் இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. என்ன நடந்துச்சு சொன்னால், அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை அல்லாஹ்வுடைய சிந்தனையுடன் படிக்க இல்லை. அல்லாஹ்வுடைய ஸாத்தை பற்றி படித்தோம், அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை பற்றி படிக்க இல்லை. இது ரெண்டும் ஒன்று சேர வேண்டும். இதைத்தான் சொல்றாரு, சிந்தனையை தூண்டக்கூடிய, சிந்தியுங்கள் என்று சொல்லி மக்களை வழிகாட்டக்கூடிய கிதாபை நாங்கள் ஓதக்கூடிய கிதாபாக மாற்றிவிட்டோம் என்று சொல்லிவிட்டு சொல்கிறாரு. அடுத்ததாக ஆச்சரியமான ஒரு கருத்து சொல்கிறார். உயிர் வாழக்கூடிய மனிதனுக்கு வழிகாட்டியாக, ஒரு துஸ்தூராக, வாழ்க்கை இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்க்கைக்கு துஸ்தூராக, ஒரு கான்ஸ்டிடியூஷனாக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு வழிகாட்டியாக தரப்பட்ட குர்ஆனை நீங்கள் மௌத்தா போனவர்களுக்கு ஈசால் சவாபு செய்வதற்கான ஒரு கிதாபாக நீங்க மாத்திட்டீங்க. சுப்ஹானல்லாஹ். லியுன்சிர மன் கான ஹய்யன், குர்ஆன் சொல்லுகிறது. இந்த குர்ஆன் தரப்பட்ட நோக்கம் எது தெரியுமா? லியுன்சிர மன் கான ஹய்யன், பூமிக்கு மேல உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு எச்சரிக்கை செய்து அவர்களை நெறிப்படுத்துவதற்காக வேண்டித்தான் இந்த குர்ஆன் இறக்கப்பட்டது என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஆனா நாங்க என்ன சொல்றோம் தெரியுமா? குர்ஆன் மௌத்தா போன மக்களுக்கு நன்மை சேர்ப்பதற்காக வேண்டி, நன்மை சேர்ப்பதற்காக வேண்டி நாங்கள் இது ஓதுவோம், வாழ்க்கைக்காக வேண்டி அல்ல. அதுக்கு பிறகும் சொல்றாரு, அதுக்கு பிறகும் சொல்றாரு, நீங்க அகிலத்தார் படிக்க வேண்டிய கிதாபு, படைப்பினங்களை பற்றி படிக்க வேண்டிய கிதாபு, படைப்பினங்களை பற்றி இதை பற்றி சமூகத்தில் பேசப்பட வேண்டிய கிதாபை நீங்க ஒரு மதரசாவுடைய சிலபஸாக மாத்திட்டீங்க. முசல்மானோ முஸ்லீம்களே, நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க குர்ஆனுக்கு? எனவே ஒரு மாற்று மதத்தை சார்ந்த ஒரு படித்த மனிதன் குர்ஆனை படித்துவிட்டு குர்ஆனுக்கும் முஸ்லீம்கள் செய்திருக்கக்கூடிய துரோகங்களை பற்றி சுட்டிக்காட்டுகிறார். எனவே குர்ஆனுக்குரிய கண்ணியம் இந்த ரமலானுடைய மாதம், குர்ஆனினூடாகத்தான் ரமலான் கண்ணியப்படுத்தப்பட்டது.
குர்ஆனுடாகத்தான் லைலத்துல் கத்ர் கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே மிக வினயமாக, மிக அன்பாக, மிக இரக்கமாக சொல்லுகின்றேன், குர்ஆனுக்கும் எங்களுக்கும் இடையிலுள்ள உறவுகளை சீராக்கிக் கொள்வதற்கு நம்பிக்கையால், அமலால், தாவத்தால், வாழ்க்கையால் குர்ஆன் எனக்கு வழிகாட்டி, குர்ஆன் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை குர்ஆனுக்குள்ளதான் இருக்கிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய வஃபாத்துக்கு பிறகு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்துக்கு பிறகு ஒரு சில சஹாபாக்கள் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார்கள். சிஃபி லனா ஹயாத்த ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கையை எங்களுக்கு சொல்லித்தாருங்களேன், வாழ்க்கையை பற்றி பேசுங்கள் என்று சொன்ன நேரத்தில் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரே ஒரு கேள்வி கேட்டார்கள். அமா கரஅத்துமுல் குர்ஆன், நீங்க குர்ஆன் ஓதி பார்க்கவில்லையா? ஃபகான ஹுலுகுல் குர்ஆன், அவருடைய வாழ்க்கை குர்ஆனாகத்தான் இருந்தது என்று அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பதில் சொன்னார்கள். எனவே குர்ஆனை எங்களுடைய வாழ்க்கையினுடைய வழிகாட்டியாக ஆக்கி, குர்ஆன் சொல்லக்கூடிய முறை பிரகாரம் வாழ்ந்து, குர்ஆன் சொல்லக்கூடிய முறை பிரகாரம் வாழ்க்கையை வரலாறாக மாற்றிவிட்டு இறையடி சேர அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிய வேண்டும் என்று இறைவனை வேண்டி விடை பெறுகின்றேன். சந்தர்ப்பத்தை அமைத்து தந்த அல்லாஹ்வுக்கு நன்றி கூறி